மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாள்தோறும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. பாலியல் குற்றமானாலும் சரி, கஞ்சானாலும் சரி, செயின் பறிப்பானாலும் சரி, கொலை ஆனாலும் சரி நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் பத்தி நம்ம எதுவுமே பேசுறது இல்லை. ஏதாவது ஒரு ஐபிஎல் மேட்ச் நடந்தா ஐபிஎல் மேட்ச் அவன் நல்லா இப்படி நல்லா விளையாடினா, இவன் நல்லா விளையாடல, இவனாலதான் விக்கெட் போச்சு, அதனாலதான் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஒரு படம், ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தாலும் கூட அந்த படத்துல யாரு பாட்டு நல்லா இருக்கா, யாரு ஃபைட் நல்லா இருக்கா, யாரு நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, சில விஷயம் இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆனா கண்ணு முன்னாடி நடக்கிற சில விஷயங்கள் பத்தி யாரும் சிந்திக்கிறது இல்லைன்ற மாதிரி தான். வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி ஒரு ஆட்சி வருதுதான், வந்துட்டே இருக்கு. ஆனா எதுக்காக அந்த ஆட்சி வர்றாங்கன்னு நம்ம எப்பவாவது சிந்திச்சிருக்கோமோன்ற மாதிரி தான். அப்படியே வந்தாலும் எதுக்காக வர்றாங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன, வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா, அதை பத்தி எல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லைன்ற மாதிரி தான். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீதிபதிக்கு கிட்ட, அதாவது கோர்ட்டுக்கு போனாலும் கூட சரியா நீதி கிடைச்சிருமான்ற மாதிரி நிறைய கேள்விகள் இங்க வருது. இன்னைக்கு இடி ரைடு நிறைய அமலாக்கத்துறை டாஸ்மாக் எதிராக சில விஷயங்கள் நடந்தது. அப்போ அதுல நீதிபதிகள் விலகல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த நீதிபதிகள் விலகுங்கிறது ஒண்ணு புதுசு இல்லைன்ற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி RS பாரதி, ஜாஃபர் சாதிக்கு, சவுக்கு சங்கர் எல்லா இடத்துலயும் விலகி இருக்காங்க. ஏன் விலகி போகணுன்ற மாதிரி கேள்வி இந்த இடத்துல வரணும். எல்லாம் நீதி தானே, கடைசி நமக்கு துணை அதுதானே. அப்ப அவங்களே விலகி சொல்லும் போது அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி தானே வருது. அந்த அளவுக்கு நீதிபதிக்கு பிரச்சனையான்ற மாதிரி வருது. இப்ப இதே சில விஷயங்கள் நம்ம அந்த அளவுக்கு நீதிபதி பிரச்சனையான்னு கேட்கும்போது தான் டெல்லி ஞாபகம் வருது. டெல்லியில ஒரு நீதிபதி அவர்கள் அவங்க வீட்டுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல போய் ஃபயரை தடுக்கிறேன்னு போனவங்க எல்லாம் வேர்த்து கொட்டி வந்தாங்க. ஃபயர்னால இல்லை, அங்க இருந்த பணத்தை பார்த்து. அப்போ அதுக்கப்புறம் பணியிட மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நமக்கு எந்த விஷயமும் நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம சிந்திக்கிறதே இல்லை. இன்னைக்கு மக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிந்திக்கிறது இல்லைன்னு தான். இப்போ சாதாரண ஒரு 20 வருஷமா நீங்க வேணும்னு பாருங்க, ஒவ்வொருத்தரும் மனச்சாட்சி தொட்டுது பாருங்க. ஒவ்வொரு ஸ்கூல் படிக்க போறவங்க நேத்து அந்த பதிவு போட்டிருந்தோம். நம்ம ஸ்கூலுக்கு போற பசங்க பஸ்ல ஃபுட்பால்ல தொங்கிட்டு போவாங்க. சிலர் சொல்லலாம் நம்ம ஸ்டைலுக்கு ஃபுட்பால்ல தொங்கிட்டு போறாங்க தவறுன்னு, ஒவ்வொருத்தரை வச்சு. ஆனா உண்மையிலேயே வழியே இல்லாம பஸ் தான் கெதின்னு இருக்கிறவங்க ஃபுட்பால்ல தொங்கிட்டு போற அதை பார்த்தோன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அப்ப நம்ம இன்னும் வளர்ச்சி அடையாத நாடாதான் இருக்கோமான்ற மாதிரி தானே வருது இங்க கேள்விகள். அப்போ அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாத அளவுக்கு தான் இங்க இருக்கான்னு தான். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கான்ற மாதிரி. இப்போ நிறைய இடத்துல நம்ம கேள்விகள் வருது. இது நிறைய பிரச்சனை நடக்குது. அதாவது பிரச்சனைங்கிறத விட ஏதாவது ஒரு பெரிய ஆளுங்க யாராவது டெத் ஆயிடுவாங்க, அவங்க புதைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் நம்ம தேடுவோம். அப்ப தேடுறதுல ஒரே நாள்ல நீதிபதி, கோர்ட்டு, அது இது நிறுத்தி ஒரே நாள்ல எப்படி நீதி திரட்ட முடியுதுன்னு தான் கேள்வி இங்க வருது. இல்ல ஒரே நாள்ல அவசர வழக்குன்னு சொல்லி ஒரே நாள்ல நீதி கொடுக்குறாங்க. இங்க அது நடக்குது தானே. அதே ஏன் ஒரு சாதாரண ஒரு பப்ளிக்ல சாதாரண ஒரு மனுஷனுங்களுக்கு இப்ப அண்ணா பாலியல் விவகாரம்னாலும் சரி, இன்னைக்கு நிறைய கொலை குற்றங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு இல்லை ஏன் தள்ளிட்டே போகுதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு சில விஷயங்கள் வருது. யாரும், அதாவது இன்னைக்கு ஜனநாயகத்துல, அதாவது எல்லாருக்குமே ஒரு தார்மீக ஒரு பொறுப்பு இருக்குன்னு தான். பொதுமக்களிடையே என்ன பிரச்சனை இருக்குன்னு அவன் சிந்திச்சு பார்க்கணுங்கிறது ஒண்ணு இருக்கும். அதுக்கான தீர்வு என்ன, அதுக்குண்டான என்ன நம்மளோட பங்கு என்னங்கிறது ஒரு சில கேள்விகள் இருக்கும். ஆனா இங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு என்ன, அதாவது சில விஷயம் நம்மளும் டெய்லி நம்ம நியூஸ் கேட்டுட்டு இருப்போம். அதாவது கூட்டணி ஆட்சியா, பாஜகவும் ஏடிஎம்கே கூட்டணியா, இவங்க அப்படியா இப்படியான்னு கூட்டணி தான். இதுக்கு முன்னாடி 50 வருஷம் ஆண்டவங்க கூட்டணியில இப்ப என்னதான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேள்விகள் இங்க வருது. இப்போ இத்தனை நாள் ஒழுங்கா ஆட்சி இருந்திருந்தானா நமக்கு ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி சில விஷயங்கள் வருமா? ஒழுங்கா பஸ் இருந்திருக்கும், ஒழுங்கான ஒரு பள்ளிக்கூடம் இருந்திருக்கும், ஒழுங்கான மக்களுக்கு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியான சட்டம் ஒழுங்கா கரெக்டா இருந்திருக்கும். இப்ப எதுவுமே இல்லைன்னு தானே பார்க்கப்படுறோம். அப்போ இதுக்கு மீறியும் அடுத்த ஆட்சியும் கூட நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னு நமக்கு ஒரு மக்கள் சிந்திக்கணுமா வேணான்னு தான். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் அந்த சிந்தனை, அதாவது நம்ம ஒரு படம் ஆனாலும் சரி, ஒரு மேட்ச் ஆனாலும் சரி, இதை பத்தி நம்ம சிந்திக்கிறவங்க ஆட்சி ஒரு அரசியலுங்கிறது சின்ன புரிதல் நமக்கு சொசைட்டி பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு தான் இந்த பதிவு.
ஏன்னா எதுக்காக நமக்கு வர்றாங்க, ஏன் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வர்றாங்களா, ஏன் இந்த அளவுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க, சரி அப்படியே வாக்குறுதி கொடுத்துட்டாலும் அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா, நிறைய இங்க பார்க்கப்படணுமான்னு தான். ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு வந்து உண்மையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீதி தான் நமக்கு வழின்னு போறோம். அந்த நீதி போற இடத்துல கூட பிரச்சனைன்ற மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம பிஜேபிக்கு ஆதரவா நம்ம பேசுறோங்கிறதுக்கு இல்ல. இங்க வந்து நிறைய அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பொது இடத்துல சில விஷயங்கள், இத்தனைக்கு காரணம் என்னன்னா மதுக்கடை தான். மதுக்கடை ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து கஞ்சா, மதுக்கடை, இந்த பிரச்சனையால தான் அனைத்திற்கும் காரணமா இருக்கிறது இது ஒண்ணுதான். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து நேத்து 2 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல சில விஷயத்த சொல்லியிருந்தாரு. தம்பிதுரை அவருக்கு ஏதோ சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ நான் பார்த்திருந்தேன். அண்ணாமலை அவர்கள் அதுல பதிவிட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலேயே டாஸ்மாக் வந்து உண்மையிலேயே படிப்படியா வந்து நம்ம எப்படியோ அகற்றப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தமிழகத்துல. ஆனா உண்மையிலேயே அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்றவர் அவரு அமித்ஷா அவர்கள். ஆனா பொது வெளியில வந்து பொதுவா எம்பி உட்கார்ந்துருக்காங்க, 543 எம்பி உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து எல்லாரும் சும்மா பேசிட்டு போற மாதிரி எல்லாம் அவர் பேசுற ஆளு கிடையாது. உண்மையிலேயே அவங்க ஒரு பேச்சு பேசிட்டாங்கன்னா உண்மையிலேயே மோடி, அமித்ஷா சிலர் வந்து ஒரு பொது இடத்துல வந்து பேசினான்னா அந்த இடத்துல கட்டாயமா அவங்க வந்து அதை கண்டிப்பா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆவாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆனா இப்ப வந்து தமிழகத்துல என்டிஏ கூட்டணி அமைஞ்சா வந்து கண்டிப்பா மதுக்கடையை வந்து நம்ம குறைப்போம், அதாவது இல்லாம பண்ணுவோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே இது கண்டிப்பா மக்கள் வந்து சிந்திக்கணும். இந்த சிந்தனை மக்கள் வந்துச்சுனாலே போதும்னு தான். இது வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு வாக்குறுதி தர்றாங்க, போறாங்க, எதுவுமே நம்ம 4 வருஷம் மறந்துடுறோம். அதை 5வது வருஷம் அதாவது எலெக்ஷன் வரும்போது வீடு வீடா மைக் எடுத்துட்டு வருவாங்க, ஏதோ ஒரு பொய் சொல்லி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, போவாங்கன்னு இதுதான் நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி இதே ஒரு நிலை தொடர்ந்துட்டான்னா தமிழகம் வந்து குட்டிச்சவர் ஆயிரும் தான். இப்பவே அப்படிதான். யாருக்கு உயிருக்கு யாரும் பாதிப்பு, யாரு ஏதாவது யாருக்கும் ஒரு உரிமையா ஒரு கருத்தியல் சொல்ல முடியறது இல்லை, எதுவுமே பண்ண முடியறது இல்லைன்னு தான். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பிஜேபி வந்து ஆட்சி அமைத்தால் நாங்க இந்த மாதிரி மதுக்கடையை மூடுவோன்னு சொல்லும் போது கண்டிப்பா வரவேற்கணுமா வேணாமான்னு தான். குடியை கெடுக்கும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல போட்டுட்டே குடி இல்லை இந்த நாட்டையே கெடுத்துருச்சுன்னு உண்மைதானே இது. இன்னைக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வீட்டுக்கு ஒரு குடிகாரர்களாக தான் இன்னைக்கு இருக்காங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு நம்ம நெஞ்சு உயர்த்தி நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா, எங்க தமிழகம் இப்படி ஏதாவது நம்ம வந்து வளர்ந்த இது இருக்க நாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பொதுவா இருக்கிறது குடி ஒண்ணுதான். அப்ப இந்த குடி வந்து இல்லாம ஆகுறதுக்கு ஒரு மத்தியில ஒரு அரசு வந்து ஆட்சி அமைச்சாலும் இந்த மாதிரி நாங்க மது விலக்கு நாங்க எடுத்துட்டு வர்றோம்னு சொல்லும் போது வரவேற்கணுமா வேணாமான்னு தான் சிந்திக்கணும் இந்த இடத்துல நம்ம. ஏன்னா மத்தது எந்த ஒரு பிரச்சனை கூட நம்ம பாலிடிக்ஸ் இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம அந்த டாபிக் உள்ளார வரல இந்த பதிவுல. ஆனா உண்மையிலேயே இந்த குடி வந்து இல்லாம ஆகுறதுக்கு கண்டிப்பா 2026ல யாரு ஆட்சி வந்தா நாங்க குடி இல்லைன்னு சொல்றாங்களோ கண்டிப்பா அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கன்னு தான். அது ஒண்ணு இல்லைன்னா நாடு நல்லா முன்னேறும்னு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்கணும். அது ஒண்ணு இருந்துட்டான்னா நீங்க என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் கூட அடுத்த தலைமுறை இருக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை இங்க யார் இருப்பாங்கன்றீங்க, இப்பவே யாரும் இல்லை. இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஒரு கிராமத்துல எல்லாம் போயிட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வெளியூர் மாநிலத்துல இருந்தா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஆளுங்கெல்லாம் யாருமே இல்லை. நம்ம ஆளுங்கெல்லாம் டாஸ்மாக்ல அதை குடிச்சு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, உடம்பே இல்லை அவனுக்கு. அப்போ இது யதார்த்தமான உண்மை, கள நிலவரம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் சிந்திச்சு ஏதாவது ஒரு அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஏதாவது நம்மளால ஒரு பங்களிப்புன்னா ஓட்டு போடுறதுங்கிறது தான். இதை தாண்டி அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட யார் எப்பேற்பட்ட அரசியல் எடுத்துட்டு வர்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அரசியல்ல இருக்கு இன்னைக்கு, இதெல்லாம் அதை தெரிஞ்சு அவங்களுக்கு சொல்லணும். நாடு நல்லா இருக்கணும்னா நம்மளோட பங்கு கண்டிப்பா இருக்கணுங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். மனிதானி மகத்தானவன்